அடுத்து நம்ம டிடிவி என்னாச்சு ஏகத்துக்கும் கோபத்துல இருக்காரு. ஆனா சிரிச்ச முகத்தோட எப்பவுமே கோபத்தை காட்டுவார். அதாவதுங்க எடப்பாடி இருக்கார்ல, எப்படா நம்ம விஜயை தூக்கி எடுத்து பாக்கெட்ல ஓட்டு கக்கத்துல வச்சு சர 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 தமிழ்நாடு முழுக்க சுத்தி சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. ஏயா கரூர் சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்க விஜயை வச்சு அரசியல் பண்ணலாமா? இது நியாயமா தர்மமா அப்படின்னு கேட்காரு. யாரும் கேட்கல. அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோன்ல உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால தனியா ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால. அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனா இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றிட்டீங்களா நீங்க? அன்னைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சரா இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரிதான் சொல்றேன், இதுல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றது வேற ஒண்ணும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்ல.